ஒரு அழகான கிராமத்தில் சந்திரிகா என்ற சிறுமி வசித்தாள். அவள் புத்தகங்களை மிகவும் விரும்பினாள், குறிப்பாக மந்திரக் கதைகளை. சிறு பசியில் இருந்தது அவளுக்கு. அவள் ஒரு நாள் காடுகளில் உலாவிக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவளுக்கு ஒரு பழைய நூலகம் கிடைத்தது. அதில் மாயமான் என்று எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கிடைத்தது. அவள் புத்தகத்தை எடுத்தாள். அவள் ஓர் இடத்திலும் இந்த புத்தகத்தை பார்த்ததில்லை. உடனே அதை திறந்து படிக்கத் தொடங்கினாள். அந்த புத்தகத்தில் மந்திரச்சால்கள் எழுதப்பட்டிருந்தன. அவள் ஒரு மந்திரச் சொல்லை படிக்கும்போது திடீரென ஒரு ஒளி வெளிப்பட்டது. அதோடு அவளது முன்னால் மந்திரக் கம்பளி தோன்றியது. சந்திரிகா அதனை ஆச்சரியத்துடன் பார்க்கும்போது கம்பளி புல் போல மேலே எழுந்து பேசியது. "நான் காமினி, மாயமான் புத்தகத்தின் காவலன்." சந்திரிகா மிரண்டு போனாள். ஆனால் காமினி அவளை நட்பாகவே பேசியது. "நான் உன்னை உதவுவேன் சந்திரிகா. என்னை பின்தொடர்ந்தால் நீ மந்திர உலகுக்குப் போகலாம்." சந்திரிகா உடனே சம்மதித்தாள். காமினி உடனே அவளை மந்திர உலகுக்கு கூட்டிச் சென்றது. அங்கே உள்ள மரங்கள், பேசக்கூடிய விலங்குகள் மற்றும் மாந்திரிகப் பொருட்கள் அவளை கவர்ந்தன. அங்கே சந்திரிகாவுக்கு 2 நண்பர்கள் கிடைத்தனர், ரோகன் மற்றும் தேவா. ரோகன் ஒரு பெரிய விஞ்ஞானி மற்றும் தேவா ஒரு திறமையான ஓவியர். அவர்கள் மூவரும் பல மந்திர திறமைகளை கற்றுக்கொண்டனர். காமினி அவர்கள் போதிக்கிறான். சந்திரிகா புதிதாக கற்றுக்கொண்ட மந்திரங்களை அனுபவத்துடன் பயிற்சி செய்ய ஆரம்பித்தாள். ஒரு நாள் அந்த மந்திர உலகில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. மந்திரக் குவியலான அதிர்ஷ்ட குவியலை யாரோ களவாடி விட்டனர். அதனால் அனைத்து மந்திரங்களும் செயலிழந்தன. சந்திரிகா, ரோகன் மற்றும் தேவா இதை சரிசெய்ய மந்திரக் குவியலை மீட்டெடுக்க தீர்மானித்தனர். அவர்கள் மூவரும் அதிர்ஷ்ட குவியலை தேட ஆரம்பித்தனர்.